வெல்கம் டு செந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுக்குரிய புனிதமான மந்திரமான பஞ்சாட்சர மந்திரம் பற்றி பார்க்கலாம். பஞ்சாட்சர மந்திரம் 5 எழுத்து மந்திரம். பஞ்சாட்சரம் பொருள் பார்க்கலாம். பஞ்ச கூட்டல் அட்சரம். பஞ்ச என்றால் 5, அட்சரம் என்றால் எழுத்து என பொருள்படும். பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய் என்பது சைவ சமயத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு மூல மந்திரமாக கருதப்படுது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தோட விளக்கம் பார்த்தோம்னா, நமசிவாய அப்படிங்கிற எழுத்தில் உள்ள பொருள் பார்க்கலாம். நான் அப்படின்னா மறைத்தல் தொழில். நம்ம ஆணவத்தை மறைத்து சிவத்தை உணர்கிறோம். மா அப்படின்னா மலம், மாயை அல்லது உலகியல் ஆசைகளை குறிக்கிறது. சிவபெருமானை குறிக்கிறது, சிவ தத்துவத்தை குறிக்கிறது. வா என்பது அருட்சக்தி, திருவருள். யா அப்படிங்கிறது ஆன்மா, உயிரை குறிக்கிறது. பஞ்சாட்சரத்துடைய வகைகள் பார்த்தோன்னா 2 இருக்குது. தூள பஞ்சாட்சரம், சூட்சம பஞ்சாட்சரம். தூள பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நமசிவாய, இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது. சூட்சம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது சிவாய நம, அதாவது சிவனை முன்னிலைப்படுத்தி பாடுவது. நமசிவாய என்றால் நமக்கானது அல்ல, சிவனுக்காக என்று கூறி அகந்தையை நீக்கி சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கான வழியை வகுக்கிறது. இது பஞ்சபூதங்களையும் உடலின் செயல்பாடுகளையுமே சீராக்குகிறது. பஞ்சபூதங்களோடு தொடர்பு பட்டிருக்கு. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு சேர்த்து ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கிறோம். இந்த பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய மந்திரம் சொல்வதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய பாவங்கள் நீக்கி முக்தி நிலை, மோட்ச நிலையை அடைவதற்கான வழியை வகுக்கிறது. நம்மளுடைய மன அழுத்தங்கள் குறைகிறது. 16 செல்வங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது. வியாபாரம் சிறக்கும் என்று அகத்தியர் கூட அருளியிருக்காரு. சிவபக்தர்கள் அனைவருமே உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த பஞ்சாட்சர மந்திரம். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா உள்ளன்போடு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிங்க. மன அமைதியை தரக்கூடிய மந்திரம் ஓம் நமச்சிவாய.